இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FDF தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைப்பூ சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாழைப்பூ சில்லி செய்கிறதுக்கு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வயிறு பகுதியை க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரியே சென்டர் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த நரம்பு பகுதியும் எடுத்துடணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ண வாழைப்பூவை இட்லி பாட்டில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் போல் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வாழைப்பூ நல்லா வெந்திருக்கும். இப்போது இந்த வாழைப்பூவில் ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாம் மிக்ஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த பேட்டர் கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி லிக்விடு கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் மசாலாவோட நல்லா ஊறட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியான வாழைப்பூ சில்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.